Hello friends, welcome to ithuungalsamayal. இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னு ஒரு ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டிஃபரண்டா இத சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் இருக்குலையா அதை வச்சு ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு சட்டன் பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கங்க. வச்சிட்டு இதுல 1/2 கப் அளவு மீல் மேக்கரை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவு இஞ்சி இருக்கலையே அதையும் நம்ம கட் பண்ணி போட்டு இதில் சேர்த்துக்கிற போகிறோம். இது நல்லா வேக விடணுங்க, நல்லா கொதி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வச்சுக்கலாம். இதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய ஐட்டத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுலில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு கோதுமை மாவு இருக்கலையே அது சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவையும் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சது நல்லா கொதிச்சு வந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆனதோ அதை அப்படியே நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டு தக்காளி மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம தனியாக உரிச்சு எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். எப்பயுமே ஒரே மாதிரி மீல் மேக்கரில் நம்ம பொரிச்சு ஃப்ரை மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி செய்யும் பொழுது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஆயில் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா பவுலில் மாவு மட்டும், அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கெட்டியாகாமல் இருக்கும். நம்ம அப்படியே சூடானது நம்ம சேர்த்துருவோம்னா அப்படியே ரொம்ப கெட்டியாயிரும், அங்கங்கே குட்டி குட்டியாக கெட்டியாயிரும். அதனால் அந்தளவு நல்லா இருக்காது. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்சி ஜாரில் நம்ம அரைச்ச விழுதையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. அந்த விழுதுலையும் நீங்கள் சேர்த்துற தேவையில்லை. இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கெட்டி எதுவுமே இல்லை. இதை கலந்து இப்போ ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இது இன்னமுமே கொஞ்சம் திக்காகும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ தக்காளி மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு இதை நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறணும். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அடுப்பில் நல்லா சூடாக நம்ம எடுத்துடுறோம்ல, எடுத்ததுக்கப்புறம் ஒரு தண்ணியில் நல்லா கழுவிட்டு நீங்கள் அதில் போட்டுட்டு நீங்கள் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவு சூடாகாது. தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்கலாம். முதல்ல தக்காளியை விட்டுட்டு நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரே ஒரு அந்த தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நல்லா வழுவழுன்னு கிடச்சிரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் இது நம்ம சேர்த்துடலாம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸான பதத்தில் இருக்கணும், ஒரு அடை மாவு பதத்தில் இருக்கணும். நம்ம இதை அப்படியே நம்ம சேர்க்க போகிறோம். இன்னமுமே இதில் இன்னும் ஹெல்த்தி ஆக்குறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிகள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உப்பு சேர்த்தாச்சு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். மிளகாய் சேர்க்கறத விட மிளகுத்தூள் ரொம்பவே நல்லது. அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. கேரட் கொஞ்சமாக துருவி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காய் என்ன சேர்க்கணுமோ அதை குட்டி குட்டியாக துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரே ஒரு கேரட்டை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துருக்கிறேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஒரு அடை மாதிரி ஒரு தோசைக்கல் அப்படியே நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க சைட் டிஷ்ஷே இல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கல் எடுத்துக்கோங்க. இதில் நெய்யோ நல்லெண்ணெய் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே லேசாக ரொம்பலாம் போட்டு தோசை மாதிரி இது பண்ணாமல் ஊத்தப்பா மாதிரி அடை மாதிரி லைட்டாக மட்டும் இதை எடுத்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். பாருங்களேன், நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்தளவு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சிம்பிளாக ஒரு சாதாரண தேங்காய் சட்னியே அற்புதமாக இருக்கும். இது வெறுமனவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியும் நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.